குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். காலை ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெபம் செய்வோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழக் கடவோம். மகா பரிசுத்தமருக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்விலே ஒரு புதிய நாளை காணவும் கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்ற வண்ணமாக வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய திருமுன்னர் நாங்கள் கூடி வரும்படியான கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கின்றீர். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி தனிநபர்களாக, குடும்பங்களாக, திருச்சபையாக நாங்கள் கூடி வந்து கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் என்று சொல்லி நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும் அநேக விதமான விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்மிடத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கவும் எங்கள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்களை நீர் கேட்டு கர்த்தர் கேட்டு எல்லா இடுக்கண்களிலும் மீட்டு எங்களை வழிநடத்துகின்றவராக இருக்கின்றீர். ஆகவே உம்முடைய திருமுன்னர் கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் வர தடைப்பட்டிருக்கின்றவர்கள் என்னுடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். கால சூழல்களை நீ சாதகமாக நீ மாற்றித்தர இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உம்முடைய நாமத்தை எங்கெல்லாம் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஆவியானவர் அனைவரோடும் உம்முடைய பிரசன்னத்தினால நிரப்பும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த ஆராதனை பொறுப்பேற்று வழிநடத்தும். குற்றம் குறைகள் இருந்தால் தயவாக நீர் பொறுத்தருளும். மீட்பர் இயேசுவின் ஜெபம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று பாமாலையிலே முதலாவது பாடல் 1வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆத்மமே உன் ஆண்டவரின் திருப்பாதம் பணி. Amen.
இரண்டாம் ஆராதனை முறைமை நாம் பின்பற்றுவோம். சூரியன் உதைக்கிற திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என் நாமம் மக்களினங்களுக்குள்ளே மகத்துவமாயிருக்கும். எல்லா இடங்களிலும் என் நாமத்துக்கு தூபமும் சுத்தமான காணிக்கையும் செலுத்தப்படும். என் நாமம் மக்களினங்களுக்குள்ளே மகத்துவமாய் இருக்கும். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்ளும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதிலே களை கூர்ந்து மகள கடவுள். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரு கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் தான் மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சாவாமை உடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டு எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் நான் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரனல்லல். உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக ஒருத்தியாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனந்துரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்திருந்து மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை முதலாவது பாவ அறிக்கை ஜபத்தோடு கூட சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். அந்த பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவலை செய்யாமல் செய்யத்தகாதலை எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்கள் படியே நிர்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக அடியாருக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுதலை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தது. சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆண்டவரை துதியுங்கள். அமர்வோம். திருமுறை பாடங்கள் படிக்க கேட்போம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் முடிய. யாத்ராகமனின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 15 வசனங்கள் முடிய. மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே, மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் ஆகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரர் ஆகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன், வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லியிருக்கிறேன் என்பவர் என்னையும் உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்பதை வாசிக்க தெரிந்துப்பட்ட வேத வகுப்பு வாசித்து முடிந்தாயிற்று. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. கலாத்தியர் 4 வசனங்கள் 1 முதல். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளையாயிருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவைகளை
மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின பொழுது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராயிருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையேறாமல் புத்திரனாயிருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திர நாயமாயிருக்கிறாய். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனை உமக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத வாசிக்க நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 98. சங்கீதம் 98. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த பயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சக்கரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. அனைவரும் இணைந்து படிப்போம். அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயந்திருப்பார். நற்செய்தி பாடம் வாசிக்க சபையார் அனைவரும் எழுந்திருப்போம்.
மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11 முதல் 17 முடிய. மத்தேயு 3, 11 முதல் 17 முடிய. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சிகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினிலே சுட்டெரிப்பார் என்றார். அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவரிடத்தில் வந்தார். யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மிலே ஞானஸ்தானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தார். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வனாந்திரத்தில் ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரர், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாதாக. சபையார் அமரவும். இப்பொழுது பெண்கள் ஐக்கிய குழுவினர் ஒரு பாடலை பாடுவார். மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி தினமே, பரனை கொண்டாடி துதி தினமே. நீடித்த காலமதாக பரண்யமை, நீடித்த காலமதாக பரண்யமை, நேசித்த
நாம் அனைவரும் எழுந்து நின்று மணமகள் கீதங்களிலே 5வது பாடலை சேர்ந்து பாடுவோம். மணமகள் கீதங்களிலே 5வது பாடல். அற்புதனாக உம் கரத்தில்
கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். புதிதாக வந்திருக்கின்ற புத்தாண்டின் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்மிடத்திலே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கின்ற திரு ஸ்டாலின் ராஜ் அவர்களுக்கு நம்முடைய புத்தாண்டின் வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை அழைக்குமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். இருந்த வண்ணம் தலைவணங்கி ஜெபம் செய்வோம். புதிய ஆண்டை தந்து புதிய நன்மைகளின் வழியாக புதிய பாதையின் வழியாக பயணிக்க செய்கிற எங்கள் பரிசுத்தம் நிறைந்த தூய கடவுளே, நீர் எங்கள் வாழ்விற்கு தந்திருக்கிற இந்த புதிய ஆண்டின் 2வது ஞாயிறு தொழுகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். திருமுழுக்கு எங்களுடைய வாழ்வில் என்ன அனுபவத்தை தருகிறது என்பதை ஒருமுறை கூட சிந்திக்க எங்களுக்கு பலன் தாரும். பேசுகிற அடியானை நீர் சிலுவையின் நிழலிலே மறைத்து வெளிப்படும். கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். இவைகளை கிறிஸ்து வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, 2026 ஆண்டின் 2வது ஞாயிறு தொழுகையிலே ஆண்டவரின் சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் என் சார்பாக, என்னுடைய குடும்பத்தின் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை அன்போடு தெரியப்படுத்தி கொள்கிறேன். இந்த ஆண்டு ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செயலாற்றுகிற ஆண்டாய், நம்முடைய எண்ணங்களை ஆண்டவர் நிறைவேற்றுகிற ஆண்டாய், நம்முடைய இயக்கங்களை ஆண்டவர் அறிகிற ஆண்டாய் ஆண்டவர் நமக்கு அமைத்து தந்து நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவர் எல்லா நிறைவுகளையும் சந்தோஷத்தையும் தந்து ஆண்டவர் வழி நடத்துவாராக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் தென்னிந்திய திருச்சபையாக இந்த சென்னை பேராயமாக சிந்திப்பதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இயேசுவின் திருமுழுக்கு அருட்பணியும் உறுதி செய்தலும். இயேசுவின் திருமுழுக்கு அருட்பணியும் உறுதி செய்தலும். அன்பானவர்களே, ஏற்கனவே நான் திருமுழுக்கை குறித்த ஒரு விளக்கமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். எந்த திருமுழுக்கு சரியானது இல்லை என்று சொன்னால், திருமுழுக்கின் நோக்கம் என்ன, திருமுழுக்கு எந்த சொல்லிலிருந்து பெறப்பட்டது என்பதை குறித்த விளக்கமான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளில் அதை நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால், திரும்பவும் சொன்னேன் என்று சொன்னால் அது ரிப்பீட் ஆகிவிடும். ஆகவே இந்த நாளிலும் மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம் முதல் 17வது வசனத்தை கொண்டு இந்த நாளின் செய்தியை முன்னெடுக்க ஆயத்தப்படுவோம். நாம் அறிந்த வண்ணமாக தென்னிந்திய திருச்சபை குறிப்பாக
சீர்திருத்த திருச்சபை 2 சாக்கிரமந்துகளை பின்பற்றுகிறது. ஒன்று திருமுழுக்கு, இன்னொன்று திருவிருந்தாக காணப்படுகிறது. இந்த இரண்டும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்விற்கு இல்லை என்று சொன்னால் நம்முடைய விசுவாச வாழ்விற்கு மிக மிக முக்கியமான 2 சடங்குகளாக, புனிதமாக பின்பற்ற வேண்டிய சடங்காக காணப்படுகிறது. அதாவது திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு நாம் இணைகிறோம், கிறிஸ்துவுக்குள்ளாக வருகிறோம், மீண்டுமாக திடப்படுத்தல் பெற்று நம்முடைய அர்ப்பணிப்பை அர்ப்பணம் செய்து இன்னுமாக நாம் திருச்சபையோடும் ஆண்டவருடைய திருசரீரத்தோடும் இணைகிற நிகழ்வுதான் 2 சாக்கிரமந்தாக காணப்படுகிறது. இந்த திருமுழுக்கினுடைய துவக்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால், யூதர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இந்த திருமுழுக்கு தோன்றியதாக பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். திருமறை வல்லுநர்கள் இந்த திருமுழுக்கு எங்கிருந்து உருவானது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலிருந்தே யூதர்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையிலே இந்த திருமுழுக்கு உருவாகியது என்று சொல்லுகிறார்கள். ஆமன்பானவர்களே, குறிப்பாக எல்லா இறையியல் வல்லுநர்களாலும் ஆணித்தரமாக இல்லை என்று சொன்னால் முக்கியமாக குறிப்பிடப்படுகிற ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இந்த திருமுழுக்கு எந்த சமூகத்தோடு தொடர்புடையது என்று சொன்னால், கும்ரான் என்கிற ஒரு சமூகத்தோடு, அந்த கம்யூனிட்டியோடு இந்த தொடர்புடையதாக இந்த இறையியல் வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். யார் இந்த கும்ரான் சமூகத்தினர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலே, அதற்கு முந்தைய காலகட்டத்திலே 3 யூத சமய பிரிவுகள் காணப்பட்டார்கள். ஒன்று பரிசேயர், இன்னொன்று சதுசேயர், மூன்றாவது எஸ்ஸனேயர்கள். இந்த எஸ்ஸனேயர்களுடைய வகுப்பிலிருந்து உருவான ஒரு பிரிவினர் தான் இந்த கும்ரான் சமூகத்தினராக காணப்படுகிறார்கள். இந்த கும்ரான் சமூகத்தினர்கள் யாரோடு வசிக்க மாட்டார்கள் என்று சொன்னால், சாதாரண ஜனங்களோடு அவர்கள் வாழ்வது இல்லை. அவர்கள் தங்களை தனிமைப்படுத்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வசிப்பார்கள். அதாவது சவக்கடல் என்று சொல்லப்படுகிற அந்த டெட் சி அதற்கு பகுதியிலே அவர்கள் குகைகளில் வாழுகிற பழக்கம் யாருக்கு இருந்தது என்று சொன்னால், இந்த கும்ரான் சமூகத்து மக்களுக்கு இருந்தது. ஏனென்று சொன்னால், அவர்கள் யூதர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஆனாலும் மற்ற சமயத்தோடு வாழ்ந்து தங்களை தீட்டுப்படுத்தாதபடி நாங்கள் ஆண்டவரோடு வாழுகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, தூய்மையாய் நாங்கள் வாழுகிறோம் என்பதை வெளிப்படுத்துவதற்காக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் தனியாக ஒரு இடத்திலே வசிக்கிற அந்த ஜனங்கள் தான் கும்ரான் சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கும்ரான் சமூகத்தினர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தூய்மையை மிக மிக முக்கியமாக கடைபிடிப்பார்கள். ஆண்டவருடைய இந்த திருக்கட்டளைகள் தோராவை அதிகமாக அவர்கள் தியானிக்கிறதும், அவர்கள் அதை சிந்திக்கிறதும், அவர்கள் எழுதுகிறது பழக்கம் யாருக்கு இருந்தது என்று சொன்னால், இந்த கும்ரான் சமூகத்து மக்களுக்கு இருந்தது. ஆகவே தான் அவர்கள் பாதுகாத்த பழைய ஏற்பாடுதான் இன்றளவும் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் அன்று அங்கு அந்த குகைகளில் பயன்படுத்திய, இல்லை என்று சொன்னால் பாதுகாக்கப்பட்ட அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் தான் பின்பு மொழியாக்கம் செய்யப்பட்டது. பாருங்கள் அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சமூகத்தினர் ஒரு சடங்கை பின்பற்றினார்கள். அது என்னவென்று சொன்னால் தூய்மை சடங்கு. அவர்கள் இந்த மக்கள் வாழுகிற பகுதியிலிருந்து அவர்கள் பிரிக்கப்படுகிற போது அவர்கள் ஏற்படுத்தி கொண்ட ஒரு தூய்மையின் சடங்கு என்னவென்று சொன்னால், அவர்கள் போகிற அந்த இடத்திற்கு முன்னதாக ஒரு குளம் போன்ற அமைப்பு இருக்கும். அந்த குளம் போன்ற அமைப்பின் வழியாக இவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், மழை காலத்திலே அதிகமான தண்ணீர் காணப்படும். அப்போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த குளத்தில் இறங்கி மூழ்கி கரையேறி அவர்களுடைய சமூகத்திற்கு நேராக செல்லுவார்கள். அப்பொழுது அவர்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பழைய வாழ்விலிருந்து விடுபட்டு புதிய வாழ்விற்கு நேராக
தூய்மையான வாழ்விற்கு நேராக எங்களை சுத்திகரித்தோம் என்று சொல்லி அவர்கள் தூய்மை வாழ்விற்கு நேராக கடந்து போவார்கள். மழை இல்லாத காலங்களிலே தண்ணீர் கொஞ்சமாக காணப்படும், குறைவான தண்ணீர் காணப்படும். அப்போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த தண்ணீரை எடுத்து தெளித்தோ இல்லை என்று சொன்னால் தங்களுடைய கைகளை கழுவியோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த சுத்திகரிப்பை பின்பற்றுவார்கள். இப்படி அந்த கும்ரான் சமூகத்திலிருந்து உருவாக்கப்பட்டதுதான் திருமுழுக்காக காணப்படுகிறது. யோவானால் சொல்லப்படுகிற திருமுழுக்காக காணப்படுகிறது. ஏனென்று சொன்னால் திருமறை வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், இந்த யோவான் எந்த சமூகத்தை சார்ந்தவர் என்று சொன்னால் இந்த கும்ரான் சமூகத்தை சார்ந்தவராக அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார் என்று திருமறை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். பல விளக்கங்கள் இன்று உலகத்திலே வந்திருக்கிறது. இந்த திருமுழுக்கின் அடிப்படையின் வழியாகத்தான் இன்று பல திருச்சபைகள் பிளவுபட்டு கிடக்கிறது. தென்னிந்திய திருச்சபை, ஈசிய, இன்னும் பல பல டினாமினேஷனாக பிரிவதற்கு காரணமே இந்த திருமுழுக்கினுடைய விளக்கங்களும் அர்த்தங்களும் புரிந்து கொள்ள இயலாத மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிற நிலையிலே தான் காணப்படுகிறது. அமன்பானவர்களே, அந்த திருமுழுக்கை தான் யோவானால் யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிக்கு செல்வதற்கு முன்பதாக, இந்த உலகத்தின் பணிக்கு செல்வதற்கு முன்னதாக ஆண்டவர் இந்த யோவானால் ஞானஸ்நானம் பெறுகிற நிலையிலே காணப்படுகிறார். ஆமன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அடையாளத்தையும் அருட்பணியையும் உறுதி செய்தது. அப்படி என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொண்ட திருமுழுக்கு நம்முடைய வாழ்வில் என்ன அனுபவத்தை தருகிறது? ஆண்டவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அடையாளத்தையும் அருட்பணியையும் உறுதி செய்தது. அப்படி என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, திரித்துவத்தின் பெயரினாலே நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இந்த திருமுழுக்கு நம்முடைய வாழ்வில் என்ன அனுபவத்தை தருகிறது என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஏனென்று சொன்னால் அனுபவம் மிக மிக முக்கியமானது. நாம் ஒவ்வொரு நாளும் அனுபவத்தின் வழியாகத்தான் கடந்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அனுபவத்தை கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி என்று சொன்னால் இந்த திருமுழுக்கு நம்முடைய வாழ்வில் என்ன அனுபவத்தை தருகிறது என்பதை சுருக்கமாக இந்த நாளிலே சிந்திக்க ஆயத்தப்படுவோம். முதலாவதாக, கனி கொடுக்கும் அனுபவத்தை தருகிறது. கனி கொடுக்கும் அனுபவத்தை தருகிறது. 12வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நான் படிக்கிறேன். மத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டரிப்பார் என்றார். ஆமன்பானவர்களே, நாம் கனி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, திரித்துவத்தின் பெயராலே நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுப்பது என்னவென்று சொன்னால் நாம் பயன் கொடுப்பது, மற்றவர்களுக்கு பயன் கொடுப்பது. அதைத்தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்க வேண்டும். கிறிஸ்தவர்களாக இந்த திருமுழுக்கின் வழியாக நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிற மனிதர்களாக வாழ வேண்டும். அமன்பானவர்களே, நாம் அனைவரும் தேயிலை தோட்டத்தை பார்த்திருப்போம். இந்த தேயிலை தோட்டம் அழகாக பச்சை பசையலாக காணப்படும். நம்முடைய கண் பார்க்கிற அளவிற்கும் இந்த தேயிலை தோட்டம் எப்படி இருக்கும் என்றால் பச்சை பசையலாக ஒரு செழிப்பாக காணப்படுகிறது. இந்த தேயிலை தோட்டத்தின் நடுவே ஒரு ஊடு மரம் போன்ற ஒரு மரம் காணப்படும். நாம் கவனித்திருப்போம். இந்த தேயிலை தோட்டத்தின் இடையிடையே ஒரு மரம் காணப்படும். அதாவது சில்வர் ஓக் என்கிற இந்த மரம் அந்த தேயிலை தோட்டத்தின் இடையிடையே, அந்த செடிகளுக்கு இடையே நடப்பட்டிருக்கும். பாருங்கள், இந்த மழை காலத்திலே இந்த சில்வர் ஓக் செடிகள், மரங்கள் என்ன செய்யும் என்றால்
மழையிலிருந்து கிடைக்கப்பெறுகிற தண்ணீரை தங்களுடைய வேர்களிலே சேமித்து வைக்குமாம். இந்த சில்வர் ஓக் மரங்கள் அந்த வேர்களிலே தண்ணீரை சேமித்து வைத்து அது இந்த வெயில் காலத்திலே என்ன செய்யும் என்றால், இந்த தேயிலை தோட்ட இந்த செடிகளுக்கு தண்ணீர் இல்லாத போது இந்த சில்வர் ஓக் மரங்கள் சேமித்து வைக்கிற இந்த தண்ணீரை எந்த செடிகள் பயன்படுத்தி கொள்ளும் என்று சொன்னால், இந்த தேயிலை தோட்ட செடிகள், தேயிலை செடிகள் பயன்படுத்தி கொள்ளும். ஆமன்பானவர்களே, இந்த வெயில் காலத்திலேயும் இந்த தேயிலை தோட்டம் பச்சை பசையலாக காணப்பட, அது செழிப்பாக இருக்க, அது நல்ல கனிகளை கொடுக்க பயன்படுகிறது. எது என்று சொன்னால், எது கனியை கொடுக்கிறது என்று சொன்னால், அந்த சில்வர் ஓக் மரங்கள் அந்த தேயிலை தோட்டத்திற்கு பயன் கொடுக்கிறதாக காணப்படுகிறது. ஆமன்பானவர்களே, கிறிஸ்துவின் மந்தையில் இணைந்திருக்கிற நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பயன் கொடுக்க வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். பாருங்களேன் பானவர்களே, ஒரு பழைய நம்முடைய தென் தமிழகத்திலே ஒரு பழமொழி உண்டு. பனை மரத்தை நட்டவன், மன்னிக்கவும், பனை மரத்தை நட்டவன் பார்த்து கொண்டே சாவான், தென்னை மரத்தை நட்டவன் தின்றுவிட்டு சாவான். அந்த பழமொழியினுடைய விளக்கம் என்னவென்று சொன்னால், இந்த பனை மரத்தை நட்டால் அதனுடைய கனிகளை அனுபவிக்க கிட்டத்தட்ட ஒரு தலைமுறையை தாண்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தென்னை மரத்தை நட்டால் அதனுடைய கனிகளை வெகு விரைவாக அதிலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு உருவாகிறது. அப்படி என்று சொன்னால், ஒரு மரத்தை நாம் நட்டோம் என்று சொன்னால் அந்த மரத்தினுடைய கனியை யார் எதிர்பார்ப்பார்? யார் எதிர்பார்ப்பார்? நாம் எதிர்பார்ப்போம். ஒரு செடியை நட்டோம் என்று சொன்னால் அந்த செடியினுடைய பூக்களையோ இல்லை என்று சொன்னால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயனை யார் எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அவருடைய மந்தையாகிய கிறிஸ்துவின் மந்தையில் இணைத்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நம்மை அவருடைய மந்தையில் இணைத்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா நன்மையும் தந்து கொண்டிருக்கிறார். 2026 ஆண்டையும் காண ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். பல கடினங்கள் வந்தாலும், சோர்வுகள் வந்தாலும் அதிலிருந்து தாண்டி நம்மை இவ்விடத்தில் கூட்டி சேர்த்திருக்கிறார் என்று சொன்னால் எல்லா நன்மைகளையும் தந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதை எதிர்பார்ப்பார்? எதை எதிர்பார்ப்பார்? கனியுள்ள வாழ்வை எதிர்பார்ப்பார். கனியுள்ள வாழ்வை நம்முடைய வாழ்வில் இருந்து எதிர்பார்ப்பார். பாருங்கள் என்பானவர்களே, இந்த ஆண்டவர் கனியுள்ள வாழ்வை எதிர்பார்ப்பார் என்று இந்த ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை படிக்கிற போது அங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அழகாக இந்த நிகழ்வை குறிப்பிடுகிறார். நான் படிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலைகளையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாருங்களேன் பானவர்களே, ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை ஏற்படுத்துகிறார். நல்ல நற்குல திராட்சை செடியை அதிலே நடுகிறார், நல்ல உரமிடுகிறார், வேலி அடைக்கிறார், கோபுரங்களை ஏற்படுத்துகிறார். அதற்கு என்ன செய்ய வேண்டுமோ எல்லா நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். அது கனி கொடுக்கிற காலத்திலே ஆண்டவர் கனியை எதிர்பார்க்கிறார். அந்த கனி நல்ல சுவையான கனியை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற நேரத்திலே அது என்ன தந்தது? கசப்பான கனியை தந்தது. அதனுடைய தண்டனைகள் ஆண்டவருடைய அங்கலாய்ப்பும் வேதனைகளையும் கீழ் வருகிற வசனங்களிலே படிக்க முடிகிறது. ஆமன்பானவர்களே, அப்படி என்று சொன்னால் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் கனிகளை எதிர்பார்க்கிறார். நாம் இந்த உலகத்திற்கு கடந்து போகிறோம். ஆண்டவருடைய பெயரால் நாம் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம், திருமுழுக்கை பெற்றிருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் கடந்து போகிற போது மற்றவர்களுக்கு கனி கொடுக்கிறோமா, பயன் கொடுக்கிறோமா? சிந்திக்க வேண்டிய ஒன்றாக காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று அவர் தன்னுடைய பணிகளுக்கு நேராக கடந்து செல்லுகிறார்.
போகிற இடங்களிலெல்லாம் பயன் கொடுத்து கொண்டு சென்றார். பயன் கொடுத்து சென்றார். அவர் கனி கொடுக்கிற ஒரு மரமாக, இல்லை என்று சொன்னால் பிறருக்கு நன்மை கொடுக்கிற ஒரு மனிதனாக, கடவுளாக இந்த உலகத்திலே வாழுகிறார். அவருடைய பிறப்பு முதலே இறப்பு வரை அதிசயமாகத்தான் இருந்தது. அவருடைய ஊழியத்தின் பாதையிலே வியாதிப்பட்டோருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். பிசாசின் பிடியில் இருந்தவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். தவறான வாழ்வில் இருக்கப்பட்டவர்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். ஏன், சிலுவை மரண பரியந்தம் கூட, அந்த மரத்தின் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே கூட அந்த பரதீசின் வாழ்வை அங்கே கொடுக்கிறவராக, மனமாறுதலின் அனுபவத்தை கொடுக்கிறவராக ஆண்டவர் செயல்படுகிறார். அப்படி என்று சொன்னால் நீங்களும் நானும் ஆண்டவருடைய திருப்பெயரால் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிறோம். இந்த கன்னி கொடுக்கும் அனுபவம், பிறருக்கு பயன் கொடுக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே அந்த கனியுள்ள வாழ்வை ஆண்டவர் நம்மில் எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற வேளையிலே கடவுளோடு இணையும் அனுபவம். முதலாவதாக கனி கொடுக்கும் அனுபவம் நமக்கு வேண்டும். இரண்டாவதாக கடவுளோடு இணையும் அனுபவம் நமக்கு வேண்டும். மத்தேயு 3வது அதிகாரம் அதனுடைய 16, 17 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. நான் படிக்கிறேன். மத்தேயு 3, 16, 17. இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அமன்பானவர்களே, கடவுளோடு இணையும் அனுபவம், அதாவது திரித்துவ கடவுளில் நாம் இணையும் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். திரித்துவத்தை பற்றியும் ஏற்கனவே நான் உங்களுக்கு செய்தியிலே சொன்னேன். எப்படிப்பட்ட திரித்துவம் எப்படி இணைந்திருக்கிறது என்று. இந்த திரித்துவம் 3 நிலைகளிலும் வெளிப்படுகிற அனுபவம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஞான ஸ்நானம். ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகிறார். அவர் இந்த உலகத்திலே இருக்கிறார். அந்த ஆண்டவர் திருமுழுக்கு பெறுகிற போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்குகிறார். வானத்திலிருந்து சத்தம் உண்டாகிறது, பிதாவினுடைய சத்தம் உண்டாகிறது. 3 நிலைகளும் இங்கே வெளிப்படுகிறதாக காணப்படுகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும் நிலை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறது. அமன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, இயேசுவின் திருமுழுக்கு கடவுளோடு இணையும் அனுபவத்தை கொடுத்தது. அப்படி என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிற திருமுழுக்கு, நாம் கடவுளின் பெயரால் பெற்றிருக்கிற திருமுழுக்கு நம்மையும் கடவுளையும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. நாம் அவரிலே விசுவாச வாழ்விலே இணைந்திருக்கிற, விசுவாசத்தோடு இணைந்திருக்கிற அந்த இணைப்பிலே வாழும்படியாக இந்த திருமுழுக்கு நமக்கு அழைப்பு தருகிறது. அமன்பானவர்களே, யோவான் 15வது அதிகாரத்தை நாம் படிக்கிற போது அங்கே யோவான் அழகாக சொல்லுகிறார், எப்படி ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், எப்படி ஆண்டவரில் நிலைத்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் எப்படி ஆண்டவரில் இணைந்திருக்க வேண்டும் என்று யோவான் அழகாக அந்த 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொன்னதை பதிவிடுகிறார். அமன்பானவர்களே, 4, 5 ஆகிய வசனங்களை படிக்கிற போது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. பாருங்களேன் பானவர்களே, இந்த திராட்சை செடியை அவர்கள் நடுகிற போது, அவர்கள் அதிலே வைக்கிற போது அதன் பக்கத்திலே இன்னொரு மரத்தையும் வைப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த கொடியானது, திராட்சை கொடியானது அந்த இன்னொரு மரத்திலே பற்றி பிணைகிற போதுதான், அதுதான் இணைகிற வாழ்வு, அதுதான் பற்றுறுதி. பற்றுறுதி என்று சொன்னால் விசுவாசம்தான். விசுவாசத்திற்கு தமிழிலே பற்றுறுதி என்று சொல்வார்கள். ஏனென்று சொன்னால்
பற்றி பிடித்திருப்பது, இறுக பிடித்திருப்பது. நாம் யாரை இறுக பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை இறுக பிடிக்க வேண்டும். அதைதான் இந்த யோவான் பதிவிடுகிறார். ஒரு திராட்சை கொடியானது அந்த செடியிலே அந்த கொடிகள் இறுகி பற்றி பிடித்திருக்கிற போதுதான் அந்த திராட்சை செடி என்ன செய்யும் என்று சொன்னால் கனி கொடுக்கிற அனுபவத்தை ஏற்படுத்துகிறது. அந்த அனுபவம் எப்படி வருகிறது என்று சொன்னால் பற்றி பிடித்திருக்கிற போது கிறிஸ்துவோடு, கடவுளோடு, திரித்துவ கடவுளோடு நாம் இறுக பற்றி பிடிக்க, இணைந்திருக்க அழைக்கப்படுகிறோம். 5வது வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். நான் தான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரால் தான் எல்லாம் கூடும். நான் மட்டும் ஆண்டவரோடு பற்றி பிடித்திருந்தால் போதாது, ஆண்டவரோ நம்மோடு நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஆண்டவரை இறுக பற்றி பிடித்தால் மட்டும் போதாது, ஆண்டவர் நம்மை பற்றி பிடிக்க வேண்டும். அதற்குரிய விளக்கம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நாம் ஆண்டவரிடம் நிலைத்திருக்கிறோம், அவர் நம்மிடம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்போதும் கடவுளை முதன்மைப்படுத்தி, ஆண்டவரை மையப்படுத்தி, கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து, கடவுளுடைய கற்பனைகளின்படியே அவருடைய சித்தத்தையே நிறைவேற்றினார். அவருடைய மரண பரியந்தமோ கடவுளுடைய சித்தத்தையே நிறைவேற்றினார். நான் கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் கடவுளுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஆண்டவர் நம்மோடு நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவின் திருமந்தையிலே இல்லை என்று சொன்னால் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற நாம் கிறிஸ்துவின் திருப்பெயராலே, பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் திருப்பெயராலே திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லப்படுகிற போது திரித்துவ கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மீது இருக்கிறார். அந்த திரித்துவ கடவுளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இணைந்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்வில் வேண்டும். இதைத்தான் இங்கே இந்த மத்தேயு நற்செய்தி நூல் 3வது அதிகாரத்திலேயும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிற போது இந்த திரித்துவ கடவுளின் அனுபவத்தை அங்கே பெற்றுக்கொள்ளுகிறார். கிறிஸ்துவில் இணைந்திருக்கிற அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அன்பானவர்களே, ஒரு மரத்திலே ஒரு இலை இருந்தது. ஒரு இலை அல்ல, பல இலைகள் இருந்தது. இந்த மரத்திலே இருந்த இலைகள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தது, செழிப்பாக அந்த மரம் இருந்தது. ஆனால் ஒரு இலைக்கு மட்டும் போர் அடித்து விட்டது. இந்த இலைக்கு வருத்தம் தோன்றியது. இந்த இலை இவ்விதமாக சொல்லிக் கொண்டதாம், நான் இவ்வளவு ஆண்டுகள் இந்த மரத்திலே நான் இணைந்திருக்கிறேன். வானத்தை பார்த்தது, பறவைகள் எல்லாம் பறந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த பறவைகள் பறக்கிற போது இந்த இலைக்கு ஆசை வந்தது, ஆகா, இந்த பறவைகள் எல்லாம் பறந்து கொண்டிருக்கிறதே, நானும் இந்த பறவையை போல பறந்தால் நன்றாயிருக்கும். பறந்து பறந்து நான் எல்லோரையும் பார்ப்பேன், அழகாக இருக்குமே. இந்த பறவையை போல எனக்கு பறக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு வராதா? இந்த பறவையை போல சந்தோஷமாய் இருக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு வராதா என்று மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டு அந்த இலை வேதனைப்பட்டதாம். திரும்ப மீண்டும் அந்த இலை சற்று குனிந்து கீழே பார்த்தது. மரங்கள், இந்த மனிதர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள், விலங்குகள் எல்லாம் நடந்து சென்று கொண்டிருக்கிறது. இப்போது இந்த இலைக்கு மீண்டும் ஒரு ஆசை வந்தது. வானத்து பறவைகளும் பறக்கிறது, இந்த மனிதர்களும் நடக்கிறார்கள், நான் மட்டும் இந்த மரத்தோடு இணைந்திருக்கிறேனே, நான் மட்டும் இந்த மரத்தோடு பல ஆண்டுகளாக இணைந்திருக்கிறேனே, எனக்கு ஒரு விடிவு பிறக்காதா? நான் ஆசைப்படுகிற காலம் எனக்கு கிடைக்காதா என்று மனதிற்குள்ளே ஏங்கியது.
ஆமன்பானவர்களே, அந்த இலை ஆசைப்பட்ட ஏங்கிய ஒரு நாள் வந்தது. அது என்ன காலம்? இலையுதிர் காலம். இலையுதிர் காலம் வந்தது. பாருங்கள், அந்த மரத்திலிருந்து அந்த இலை சற்று விடுபட்டது. ஆகா, எனக்கு ஒரு விடிவு காலம் வந்ததே, நான் இந்த மரத்திலிருந்து விடுபட போகிறேனே. இவ்வளவு காலம் சுமந்து நின்ற, இவ்வளவு காலம் இணைந்திருந்த அந்த மரத்திற்கு ஒரு நன்றி கூட சொல்லாதபடி அந்த மரத்திலிருந்து இலை விடுபட்டது. ஒரு காற்று அடித்தது, பறந்து போகிறது. இப்போது சந்தோஷப்படுகிறதாக, நானும் எதை போல பறக்கிறேன், பறவைகளைப் போல நானும் பறந்து போகிறேனே, எனக்கு சந்தோஷமான நாள் எனக்கு வந்ததே என்று சொல்லி அது அந்த காற்று அடிக்கிற திசையிலே பறந்து சென்று கொண்டிருந்தது. மீண்டும் ஒரு காற்று அடித்தது. இந்த இலை என்ன செய்தது என்று சொன்னால் கீழே விழுந்தது. இந்த இலை தரையிலே வந்து விழுந்தது. இப்போது அது சிந்திக்கிறது, நான் கீழேயும் வந்து விட்டேன், இனி இந்த விலங்குகளைப் போல மனிதர்களைப் போல நடக்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டது. ஆனால் அது முடியவில்லை. இன்னொரு காற்று அடித்தது. பக்கத்தில் இருந்த புழுதிகள் எல்லாம் அந்த இலையின் மீது மூடியது. இப்போது மனிதர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள், அந்த இலையை மிதித்து செல்லுகிறார்கள். இந்த இலைக்கோ வேதனை வந்தது, அழுகை வந்தது. மேலே இந்த மரத்தை பார்த்தது, மற்ற இலைகள் எல்லாம் சந்தோஷமாயிருக்கிறது, மரத்தோடு இணைந்திருக்கிற எல்லா இலைகளும் சந்தோஷமாக இருக்கிறது, கைகொட்டி சிரிப்பதை போல தோன்றியது. இந்த இலைக்கோ வேதனையின் அனுபவம் வந்தது. அமன்பானவர்களே, யோவான் 15:6 இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 15:6, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், ஒருவன் கடவுளில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அமன்பானவர்களே, ஒரு இலை மரத்தோடு இணைந்திருக்கிற போதுதான் அந்த இலை மதிக்கப்படும். ஒரு இலை அந்த மரத்தோடு இணைந்திருக்கிற போதுதான் அந்த இலைக்கு வாழ்வு உண்டு. அமன்பானவர்களே, நாம் கடவுளோடு இணைந்திருக்கிற போதுதான், கடவுளோடு நிலைத்திருக்கிற போதுதான் நாமும் வாழ்விக்கப்படுவோம். ஆண்டவர் வாழ்வு தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒரு 2026ஆம் ஆண்டில் வந்திருக்கிறோம். கடந்து போன ஆண்டுகளில் ஆண்டவர் நம்மை சுகபத்திரமாக பாதுகாத்தார். நம்முடைய வாழ்வில் வந்த கடினங்களில், நம்முடைய குடும்பங்கள் சந்தித்த பிரச்சனைகளில், நம்முடைய குடும்பங்கள் சந்தித்த இழப்புகளில், நம்முடைய குடும்பங்கள் சந்தித்த சோர்வுகளிலிருந்து ஆண்டவர் கடந்து போக ஆண்டவர் வாய்ப்பு தந்தார். அவர் நம்மை காக்கிற ஆண்டவர், அவர் காக்கின்ற ஆண்டவர், நம்மை காக்க போகிற ஆண்டவராக இருக்கிறார். அந்த ஆண்டவரில் நிலைத்திருக்க அழைக்கப்படுகிறோம். எப்படிப்பட்டவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய திருமுழுக்கில் இணைந்திருக்கிற நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி உலகத்திற்கு நாம் கடந்து போகிறோம். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி பணியிடத்திற்கு கடந்து போகிறோம். இந்த 2026ஆம் ஆண்டில் ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து போக அழைக்கப்படுகிறோம். நான் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், நான் கடவுளில் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்னும் திருப்பெயரிலே நான் திருமுழுக்கு பெற்றிருக்கிறேன் என்று சொன்னால், என்னுடைய வாழ்வில் கனி கொடுக்கிற அனுபவம் வெளிப்பட வேண்டும். உலகத்திற்கு செல்லுகிற போது, ஆண்டவரே, என்னில் கனியை எதிர்பார்க்கிற மனிதர்களுக்கு நான் கனி கொடுக்க வேண்டும். ஆமன்பானவர்களே, கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் மற்றவர்கள் நம்மை பார்க்கிற போது நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வில் கனி வெளிப்பட வேண்டும். ஆவியின் கனிகள் தெரியும். அன்பு, சந்தோஷம், சமாதானம் இவைகளை ஏற்படுத்துகிற, பிறருக்கு பயன் கொடுக்கிற மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக அழைக்கப்படுகிறோம். 2026ஆம் ஆண்டை நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டதை போல
நம்முடைய வாழ்வை எப்படி ஆண்டவர் பராமரித்திருக்கிறார். நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பார்ப்போம். நம்முடைய பெற்றோருடைய வாழ்வையும் நம்முடைய வாழ்வையும் ஒப்பிட்டு பார்ப்போம். எவ்வளவு மாற்றங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்கள். அனுதின வாழ்விலே ஆண்டவர் நம்மை படிப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் நட்டு பராமரித்ததை போல, அதற்கு உரமிட்டதை போல, அதற்கு நல்ல தண்ணீர் ஊற்றினதை போல, வேலி அடைத்து பாதுகாத்ததை போல, அந்த கோபுரக்காரனை வைத்ததை போல ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பாதுகாத்து நன்மைகளை தந்து ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் எதை எதிர்பார்ப்பார்? கனியுள்ள வாழ்வு. திருமுழுக்கு பெற்றுக்கொண்ட நாம், ஆண்டவர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு கனி கொடுக்கும் அனுபவமாக இருந்தது. அவர் உலகத்திற்கு செல்லுகிற போது கனி கொடுக்கிற அனுபவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அதே போல ஆண்டவர் கடவுளோடு இணைந்திருக்கும் அனுபவத்தை வெளிப்படுத்தினார். நாம் பெற்றிருக்கிற திருமுழுக்கு நமக்கு எந்த அனுபவத்தை தருகிறது என்று சொன்னால், கடவுளோடு இணைகிற அனுபவத்தை தருகிறது. நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம்? 2026ஆம் ஆண்டிலே இந்த காலை நேரத்திலே வந்திருக்கிற நாம் ஒரு நிமிடம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உலக பொருட்களோடு இணைந்திருக்கிறோமா? உலகத்தின் ஆசைகளோடு இணைந்திருக்கிறோமா? இல்லை என்று சொன்னால் உலகத்தின் அன்புகளோடு, உலகத்தின் அன்போடு நாம் இணைந்திருக்கிறோமா? இல்லை, நித்திய வாழ்வை தருகின்ற, நித்திய வாழ்வை தருகின்ற, கனி கொடுக்கிற வாழ்வை தருகின்ற ஆண்டவரில் நிலைத்திருக்கிறோமா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு மாற்றத்தோடு இந்த இவ்விடம் விட்டு கடந்து போக ஆயத்தப்படுவோம். ஆண்டவர் தொடர்ந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பானவர்களே, ஆண்டவரின் பாதப்படியில் வந்த நாம் வெறுமையாக கடந்து போகக்கூடாது. நம்மை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். அது குழந்தையில் பெற்றிருக்கலாம், பெரியவரான போது பெற்றிருக்கலாம், மூழ்கி பெற்றிருக்கலாம், தெளித்து பெற்றிருக்கலாம். முறைமைகள் முக்கியமல்ல. திருமுழுக்கு நமக்கு எந்த அனுபவத்தை தருகிறது? நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு, நான் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு என் வாழ்வில் என்ன அனுபவத்தை தருகிறது என்பது மிக மிக முக்கியம். பழையவைகளை மறந்து போ. 2026ஆம் ஆண்டில் நாம் ஆண்டவரின் சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு தருகிற இந்த செய்தி என்னவென்று சொன்னால், நாம் கனி கொடுக்க வேண்டும். கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கடவுளில் நிலைத்திருக்க வேண்டும். கடவுளில் நிலைத்திருக்கிற போது இந்த உலகத்திலே கனியை கொடுக்க முடியும். பயனுள்ள பாண்டங்களாய் இந்த உலகத்திலே பயன் கொடுக்க முடியும். அந்த ஆண்டவரின் கரத்திலே நம்மை கையளிப்போமா? ஆண்டவரே, நான் எவ்வளவு நிலைகளில் இருந்தாலும் நான் உம்மோடு இணைகிறேன். உம்மோடு நான் இணைகிறேன். நீர் என்னில் கனியை எதிர்பார்க்கிறீர். நீர் என்னில் கனியை எதிர்பார்க்கிறீர். அந்த கனி கொடுக்க என்னை தகுதிப்படுத்தும் என்று கேட்போமா? ஜெபிப்போமா? இணைந்து ஜெபிப்போம். யாரும் வெறுமையாக இருக்க வேண்டாம். இணைந்து ஜெபிப்போம். இந்த 2026ஆம் ஆண்டை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். கடினங்கள், சோர்வுகள் நம்முடைய வாழ்வில் வந்தாலும் ஆண்டவர் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மை காக்கின்ற ஆண்டவர் இருக்கிறார். ஒரு நிமிடம் ஆண்டவரோடு ஜெபிப்போமா? நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கின்ற, நம்முடைய கண்ணீரை காண்கின்ற, நம்முடைய தேவைகளை அறிகின்ற ஆண்டவரோடு ஜெபிப்போமா? ஆண்டவரே, என்னுடைய வாழ்வில் நான் கனி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு நான் பசுமை உள்ளவனாக, செழிப்பின் அனுபவத்தோடு நான் கடந்து போக வேண்டும். ஆண்டவர் நம்மை புறம்பே தள்ள மாட்டார். ஆகாரின் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர், ஆகார் ஆண்டவருக்கு ஒரு பெயரை போடுகிறார். நீர் என்னை காண்கின்ற தேவன். நாம் நினைக்கலாம்
ஆண்டவர் எங்கோ இருக்கிறார் என்று இல்லை அன்பானவர்களே. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படுகிற ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறதுமாயிருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாம் இவ்விடத்திலிருந்து கேட்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இணைந்து ஜெபிப்போமா. ஆற்றல் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நீர் தந்திருக்கிற இந்த நேரத்திற்காக, உம்முடைய திருவார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுடைய வாழ்விற்கு தந்த இந்த மணித்துளிகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். நீர் யோவானால் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு அருட்பணியையும் அடையாளங்களையும் உறுதி செய்கிற ஒரு திருமுழுக்காய் இருந்தது. நீர் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கு கனி கொடுக்கிற அனுபவமாய், கடவுளோடு இணைந்திருக்கிற அனுபவமாய் இருந்தது. ஆமாண்டவரே, நாங்களும் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொள்ளுகிறோம். நாங்களும் கிறிஸ்தவர்களாக நாங்கள் திருச்சபையிலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து தொழுகையிலே கலந்து கொள்ளுகிறோம். ஆனால் கனியுள்ள வாழ்வு வெளிப்படுகிறதா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. நாங்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறோமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. ஆண்டவரே, இந்த 2026ஆம் ஆண்டிலே உம்முடைய பாதப்படியிலே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உலகத்திற்கு கடந்து போகிற போது கனியுள்ள அனுபவத்தோடு, கடவுளோடு இணைந்திருக்கிற அனுபவத்தோடு கடந்து போக ஆண்டவர் தகுதிப்படுத்தும். ஆண்டவரே, இந்த கூடுகையிலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதியும். 2026ஆம் ஆண்டிலே பல எண்ணங்களோடு வந்திருக்கிறார்கள், பல ஏக்கங்களோடு வந்திருக்கிறார்கள், பல எதிர்பார்ப்புகளோடு 2026ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, எந்த கெடுதல்களும், எந்த தீமையான அனுபவங்களும், எந்த நஷ்டங்களும் எங்களுடைய வாழ்வில் ஏற்படாதபடி ஒவ்வொரு மணித்துளிகளையும் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நாங்கள் உம்மில் நிலைத்திருந்து உம்மில் கனி கொடுக்கிற மனிதர்களாய் இந்த உலகத்தில் பயணப்பட எங்களை தகுதிப்படுத்தும். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட தங்குகிறோம். இவைகளை இறைமைந்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். அன்பு நிறைந்த தூய கடவுளே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்திருக்கின்ற திரு ஸ்டாலின் ராஜ் அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். கேட்ட வார்த்தையிலே நாம் நிலைத்திருக்கின்றவர்களாக எழுந்து நின்று அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை சேர்ந்து நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாவுக்கு உட்படுத்தப்பட்டார். பந்த பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்தார். அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமண்டத்திற்கு ஏறி சர்வல பிதாவாகிய தேவனது வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிரோரும் மரித்தோரும் நியாயத்துக்கு வருவார். சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலருக்கு எங்கள் பிதாவை, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, விசித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அந்த வேண்டிய அப்பத்தை எங்களுக்கு தார். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னி. நிலை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக்கொள். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவில்லை. சபையார் அமரவும். திருச்சபைக்கான அறிவிப்புகளுக்கு திருச்சபை மக்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தேவ செய்தி அளித்த நம்முடைய பயிற்சியாளர் ஸ்டாலின் ராஜ் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆல்டருக்கு மலர் கொடுத்து வழங்கிய குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினால் சாட்சி பகரும் ஆராதனை நடைபெறும்.
இன்று ஆராதனைக்கு பின் அனைவருக்கும் சர்க்கரை பொங்கல், வடை, கரும்பு ஆகியவை ஆண்கள் ஐக்கிய சங்கத்தால் வழங்கப்படுகிறது. அனைத்தையும் வழங்கிய திரு ஜே ஜஸ்டின் ஜான் அவர்கள் குடும்பத்தினருக்கு திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இக்குடும்பத்தினர் ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வழங்கி வருகிறார்கள் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கு சேகர குழுவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் விளையாட்டு போட்டிகளும் ஆண்கள் ஐக்கிய சங்கத்தால் ஒழுங்கு செய்யப்பட்டு உள்ளது. வருகின்ற 14/1/2026 புதன்கிழமை இரவு 7 மணிக்கு ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினரும், 16/1/2026 வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு பெண்கள் ஐக்கிய சங்கத்தினரும் ஆலயத்தில் கூடி ஜெபிப்பார்கள். நம்முடைய ஆலயத்தை அலங்கரித்த சேகரக்குழு உறுப்பினர் மற்றும் பாடகுழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று காஃபி வழங்கிய குடும்பத்தினருக்கும் திருச்சபையின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். பேராயத்திலிருந்து வந்த அறிவிப்பு. தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் கிறிஸ்துமஸ் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த தாக்குதலை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நாள் 12/1/2026 திங்கட்கிழமை, அதாவது நாளை, நேரம் காலை 10 மணி முதல் 1 மணி வரை நடைபெறும். இடம் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம், எழும்பூர். தலைமை நம்முடைய பேராயர் அருள் திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமையேற்று நடத்துகிறார்கள். நாம் அனைவரும் இதில் கலந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். மற்றும் நம்முடைய பேராயத்தின் மூலம் வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ சம்பந்தப்பட்ட விவரம் வந்துள்ளது. இதை நம்முடைய ஆயர் அவர்கள் அறிவிப்பார்கள். நீங்கள் இதில் விண்ணப்பித்தவர்கள் ஆயர் அவர்களை அணுகும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். காணிக்கை விவரம். இவ்வாரத்தில் பிறந்த நாளே காண்பவர்கள் 11/1/2026 இன்று திருமதி ரோஸ்லின் ராணி, திரு ஜோஷுவா கேலோ. 12/1/2025 திருமதி ஜெகன்யா சியாஷினி ஜெரின். 13/1/2026 திருமதி கிரேஸ் ஜூலி. 15/1/2026 திரு ஜாக்சன் ஜான், மாஸ்டர் ஓசன்னா சாமுவேல் அஜய், செல்வி ரிசோரியா, திரு செபாஸ்டின். 16/6/2026 திருமதி லிடியா ரேச்சல் ஜஹானா, திரு பால் ஏகாம்பரம், திரு வி ஜெயராஜ், திருமதி செல்வி அருண், மாஸ்டர் மெல்கின் அருண். 17/1/2026 திரு ஜி ஜான்சன் சாமுவேல் ராஜ். இவ்வாரத்தில் திருமண நாளை காண்பவர்கள் 11/1/2026 இன்று திரு ஜே மேத்யூ ஜாக்சன், திருமதி ரோசி சங்கீதா தம்பதியர். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் இவர்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகிறோம். உங்கள்
நாளிலும் வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாளையும் காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினருக்கு வாழ்த்துக்களையும் தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். அன்புமிரக்கு நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நாளிலும் இந்த வருடத்தின் 2ஆம் ஞாயிறிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கவும், நீ செய்த எண்ணிலடங்காத நன்மைகளுக்கு கிருபைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்தவும், தொடர்ந்து எங்களது விண்ணப்பங்களை வேண்டுதல்களையும் இடத்திலே ஒப்புவிக்கவும் ஆண்டவரை வந்திருக்கின்றோம். கேட்ட வார்த்தைகளின்படி உம்மிலே நாங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது அதிக கனிகளை கொடுக்கின்றவர்களாக நீர் எங்களோடும் நாங்கள் உம்மோடும் எப்பொழுதும் இணைந்து காணப்பட அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலும் நீ இந்த வார நாட்களிலே தங்கள் பிறந்த நாட்களை காணுகின்ற திருச்சபையின் அங்கத்தினர்களுக்காகவும் ஏனைய மக்களுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாழ்விலே ஒரு புதிய ஆண்டை காணவும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், ஆண்டு முழுமையிலும் எல்லாவித நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் நீர் அவர்களை முடிசூட்டியருளவும் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். திருமண ஆண்டை கண்டு நன்றி செலுத்துகின்ற தம்பதிகளை நீர் ஆசீர்வதித்து உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்கின்ற வாக்கிற்கு தங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க அப்பா நீர் உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய நேச கரத்திற்குள்ளாக ஒவ்வொருவரும் ஒப்புவிக்கின்றேன். ஏசு ஜெபம் கேட்ட நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் பாந்தவர்களே, கேட்ட அறிவிப்பின்படி நாளைய தினத்தில் கடந்த மாதங்களிலே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடந்த தாக்குதல்களை நாம் நிறைய பேர் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். அதற்காக நாம் பேராயமாக இணைந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நாளை தினத்திலே காலை 10 மணிக்கு ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம், எழும்பூர், சென்னை 2 இந்த இடத்திலே நடைபெற இருக்கின்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே நாம் அருகில் தான் இருக்கணும், ரொம்ப தூரம் இல்லை. கலந்து கொள்ளுகின்றவர்கள் கலந்து கொண்டு நம்முடைய சாலிடாரிட்டியை நாமும் நிரூபிக்க வேண்டும். கடவுளிடத்திலும் நாம் அந்த மக்களுக்காக வேண்டுதல் செய்யவும், தலைவர்களது உள்ளங்களிலே பேசத்தக்கதாகவும் நாம் அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நம்முடைய பேராயர் அவர்கள் தலைமையிலே நடைபெற இருக்கின்றது. பேராயர் அம்மா அவர்களும் கலந்து கொள்ளுகின்றார்கள். சிறப்புரையாக திரு சி பெர்னாண்டஸ் ரத்னராஜா, நம்முடைய சினட்னுடைய செயலாளர், அவர்கள் வழக்கறிஞராக இருக்கின்றார்கள், அநேக பொறுப்புகளிலே இருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் சிறப்புரையாற்றவும், திருமிகு சுப வீரபாண்டியன், நிறுவனர், திராவிட இயக்க தமிழர் பேரவை, அவர்கள் கலந்து கொண்டு பேச இருக்கின்றார்கள். திருமிகு சி அருள்மொழி, வழக்கறிஞர், இவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். ஆகவே திருச்சபையார் கலந்து கொண்டு சிறப்பிக்க உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன். அடுத்ததாக வேலை வாய்ப்பிற்காக, ஆசிரியர் பணி, மற்ற பணிகளுக்காக கடந்த ஆண்டிலே ஒரு நாளை 2 நாட்களை நமக்கு நியமித்தார்கள். அப்பொழுது மழையின் காரணமாக அது நடைபெறவில்லை. இப்பொழுது இந்த ஆண்டிலே வருகின்ற 18ஆம் தேதி நம்ம மெட்ராஸ் சவுத்துக்கு, தென் சென்னைக்கு 18ஆம் தேதி 18/1/2026 சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல் நம்பர் 42 ஆர்மஸ் ரோட், கீழ்பாக், சென்னை. பெயின் ஸ்கூலில் யாரெல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்களோ பேராயத்தில், இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கவங்க அந்த இன்டர்வியூவில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்படியாக உங்களை அழைத்திருக்கின்றார்கள். தயவு செய்து அந்த நாளில் நேரத்தோடு நீங்கள் கலந்து கொண்டு உங்களது பெயர்களை
பதிவு செய்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இதை குறித்த செய்தி தேவை என்று சொன்னால் என்னை அணுகுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆராதனை முடிந்த பின்னதாக நமக்கு இந்த வாரத்தில் நாம் தமிழர் திருநாள் பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்கு தமிழகம் முழுவதும் இந்திய தேசத்தில் உலக நாடுகளில் இருக்கின்ற அனைவரும் தமிழர் திருநாளை வெகு சிறப்பாக கொண்டாடுகின்றார்கள். அவங்க கொண்டாடுறாங்க, நமக்கு என்ன அப்படின்னு நிறைய கேள்வி வரும் இல்லை? படைத்த படைப்புகளுக்கு படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. கடவுள் நமக்கு இயற்கை வளங்களை கொடுத்திருக்கின்றார். சங்கீதக்காரர் 150 சங்கீதத்தில் கடைசி வசனத்தை சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆகவே அதை இந்த நாளில் நம்முடைய திருச்சபையில் இணைந்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தவும், இயற்கையில் அநேக விதமான மாறுதல்கள், சீற்றங்கள் அவ்வப்பொழுது ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த படைப்புகள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்த நாம் முன்வருவோம். அந்த நாளில் அவரவர்கள் என்னென்ன செய்கின்றார்களோ செய்யட்டும், ஆனால் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நித்தமும் வேண்டிக் கொண்டு எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி நம்முடைய நாடு சிறந்த முறையில் இருக்க ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்கான இனிப்பு பொங்கல், கரும்பு மற்ற கொடுக்கப்படுகின்றது. ஆகவே இதை கொடுத்த திரு ஜஸ்டின் அந்த குடும்பத்தின் மக்களுக்கு திருச்சபையின் சார்பாக 1000 என்கின்ற முறையிலே நான் அவர்களுக்கு நன்றியை, அவர்கள் பெயரை சொல்லக்கூடாது என்று தான் சொல்லுவார்கள், எதை கொடுத்தாலும் அவர்கள் சொல்லக்கூடாது என்று தான் சொல்லி இருக்கின்றார்கள். இருப்பினும் அவர்கள் அநேக உதவிகளை ஒவ்வொரு ஞாயிறிலும் அவரால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இருக்கின்றார். ஆகவே அந்த குடும்பத்தின் மக்கள் இன்னும் சிறப்பான முறையிலே ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கவும், அவருடைய கையின் பிரயாசங்கள், அவரது சொற்பமான வருமானம் தான் அவருடைய வாழ்வில், ஆண்டவர் அவர்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை, ஆண்டவருக்கென்று எதையாவது கொடுக்கணும். நம்ம உள்ளத்தை முதல்ல கொடுக்கணும். 2வது நமக்கு கொடுத்தவைகளை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆகவே அந்த குடும்பத்தின் மக்களுக்கு, அருமையான தம்பிக்கும் ஜாக்சனுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர்களும் எனது அலுவலகத்திற்கு, ஆஃபீஸுக்கு தேவையான சேர், டேபிளை அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த இரு சகோதரர்களுக்கும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் ஆண்டவரே, மன மகிழ்ச்சியான இந்த ஞாயிறிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து, ஆண்டவரை நீர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக கடவுளை நாங்கள், திருத்துவ கடவுளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்து வருகின்றோம். உம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் எங்கள் வாழ்விலே நடைபெறுவதற்கு பிதாவாகிய கடவுளோடு நீர் எப்படி இணைந்திருந்தீரோ, குமாரனாகிய உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் எப்பொழுதும் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை, உமது இரக்கத்தை, உமது தயவை எங்கள் மீது செலுத்த உம்மிடத்தில் வேண்டுகின்றோம். திருச்சபையின் நலனுக்கென்று, வளர்ச்சி பணிகளுக்கென்று உதாரத்துவமாய் கொடுக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, திருச்சபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் இந்த நாளிலே திருச்சபையினருக்கு கொடுத்திருக்கின்ற
காலை உணவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். கொடுத்திருக்கின்ற குடும்பத்தினரை உம்முடைய திருக்கரத்திலே ஒப்புவிக்கின்றேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அமுக்கி குலுக்கி சரிவாய் விழுந்து போகின்ற வகையிலே வானத்தின் பலகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் உமது அடியாரை, ஆண்டவரே, அவரது தகப்பனார் தாயார் உம்முடைய சமூகத்தில் சேர்ந்திருக்கின்றார்கள். அவரது சகோதரிகள், சகோதரர்கள், குடும்ப மக்கள், அவர் செய்கின்ற கையின் பிரயாசங்கள், குடும்ப வாழ்விலே கொடுத்த பிள்ளைகள் அனைவரையும் உடைய திருக்கரத்தில் மீண்டுமாக ஒப்புவிக்கின்றேன். ஏசு ஜெபம் கேட்கிற பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 228வது பாடலை பாடுவோம். இப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு என்று நாம் படைப்போம். Amen.
ஜெபம் செய்வோம். நம் மத்தியில் இருக்கின்ற திரு தேராஜ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, நமன மகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த வருடத்திலேயே நீர் எங்களுக்கு ஆண்டவரே சிறப்பாக இந்த 2ஆம் வாரத்தில் வரும்படியாக ஆண்டவரே உம்மை பாடவும் துதிக்க உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக கர்த்த செய்த கிருபைக்கும் துதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு குடும்பத்தாரை கர்த்த நீர் ஆசீர்வதிக்க வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, வந்த வண்ண நாங்கள் திரும்பி செல்லாதபடி உடைய வார்த்தைகளால் நான் நிரப்பப்பட்ட மக்களாக ஆண்டவரை நான் திரும்பி செல்ல கர்த்த நீர் தாமே கிருபை செய்யும். ஆண்டவரே, என்னென்ன நோக்கங்களோடு ஆண்டவரே என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் வந்திருக்கிறார் அறிவீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தையும் பாரத்தையும் கர்த்த நீர் தாம் நிறைவேற்ற முடிய வேண்டிக் கொள்கிறோம். இந்த வாரத்துக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்த நீர் தாம் எடுத்த முடிய வேண்டிக் கொள்கிறோம். எல்லாமல்ல தேவனை தாமே கொடுத்து முடிய பிள்ளைகளை சதா காலங்களில் வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த முடியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து செல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கடவுளுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய கடவுளின் அன்பும், தூய ஆவியானவருடைய ஐக்கியம் வழிநடத்துவதும் பாதுகாப்பும் பராமரிப்பு உங்கள் அனைவரும் இப்பொழுதும் எப்பொழுதும் ஆண்டவரது வருகை மட்டும் தங்கி இருப்பாராக. நாம் அனைவரும் எழுந்து நின்று முடிவு கவியாக 4வது கவியை நாம் சேர்ந்து பாடும் தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோட புறப்பட்டு செல்லுவோம். தோத்திரம் எல்லாருக்கும் தோத்திரம். கிறிஸ்துக்கள் அன்பார்ந்தவர்களே, ஆராதனை முடிந்த பின்னதாக நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கின்ற பொங்கல் நமது ஆண்கள் ஐக்கிய குழுவினர் அதற்காக உதவி செய்வார்கள். ஆகவே தயவு செய்து அனைவரும் தங்கியிருந்து கரும்பு கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே அனைவரும் பெற்று செல்ல அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன்.